Hello guys, இந்த வீடியோவில் நாம oppo reno 8 ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதை பற்றி நான் ஃபுல் டீடைல்டு வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த மொபைல் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ஒர்த்தா இல்லை இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்க மற்ற மொபைல்ஸை கன்சிடர் பண்ணலாமா, லாஸ்ட் ஜென்ரேஷன் oppo reno 7 யூசர்ஸ் oppo reno 8க்கு அப்கிரேட் பண்ணுமா அண்ட் லாஸ்ட் ஜென்ரேஷனுக்கும் இந்த ஜென்ரேஷனுக்கும் என்னென்ன டிஃப்ரென்சஸ் இருக்குது போன்ற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். oppo reno 8 வாங்கலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அண்ட் பார்த்து முடிச்சோம் இன்ஃபர்மேட்டிவ்ஸ்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் கொடுத்துக்கோங்க. அப்படி பண்ணி அது மாதிரியான வீடியோஸ் டெய்லி ஈவினிங் 4 o'clock நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஹலோ கைஸ், வெல்கம் டு d2ltech தமிழ். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பில்ட் அண்ட் டிசைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃப்ரண்ட்டில் கோரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க, இது ஒரு நல்ல விஷயம். அண்ட் பேக் என்ன ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணல. அண்ட் டிசைன் கண்ட்ரோல் டிசைன் தான், ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் எங்கள் டிஸ்பிளேல தான் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட திக்னஸ் அண்ட் வெயிட் பொறுத்த வரைக்கும் 7.67 mm திக்னஸ் அண்ட் 179 grams வெயிட்டோட கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு ஸ்லிம்மான மொபைல், அதை வெயிட் கம்மியான மொபைல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் டிசைனுமே பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. ஓகே, பில்ட் அண்ட் டிசைன் பற்றி நம்ம அவ்வளோ பேச தேவையில்லை, இது உங்களோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான் சொல்லலாம். லாஸ்ட் ஜென்ரேஷன் லான்ச் பண்ணதுக்கும் இந்த ஜென்ரேஷன் லான்ச் பண்ணதுக்கும் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குதோ அதை கூட கன்சிடர் பண்ணலாம். பில்ட் அண்ட் டிசைன் ஒரு பெரிய ஃபேக்டர் இல்லை. இப்போ நம்ம டிஸ்பிளே பற்றி பார்த்துடலாம். 6.43 inches பேனல் தான் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ஃபுல் HD+ ரெசல்யூஷனோட கொடுத்துருக்காங்க. 90 Hz AMOLED பேனல் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் ஜென்ரேஷனே 90 Hz கொடுத்துருந்தது ஒரு பெரிய நெகட்டிவாக இருந்தது. ஏன்னா இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில், அதாவது பட்ஜெட் செக்மெண்ட்டில் கூட நமக்கு 120 Hz AMOLED கிடைக்குது. பட் இங்கே 90 Hz AMOLED கொடுத்துருக்கிறது ஒரு பெரிய நெகட்டிவாக தான் இருந்தது. லாஸ்ட் ஜென்ரேஷனுமே சரி, இந்த ஜென்ரேஷனுமே சரி. ஸோ டிஸ்பிளே அங்கே ஒரு குறையாக தான் இருக்குது. 180 Hz டச் சாம்பிளிங் ரேட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு கேமிங்கில் ஓரளவுக்கு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். பட் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்லேயே நமக்கு 120 Hz AMOLED பேனல் இருக்குது. ஸோ உங்களுக்கு டிஸ்பிளே ஒரு மெயின் ப்ரியாரிட்டி அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மொபைலை தான் கன்சிடர் பண்ண தேவையில்லை. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் நிறைய மொபைல்ஸ் இருக்காது. ஆல்ரெடி இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்க பெஸ்ட்டான மொபைல்ஸ் வீடியோ நம்ம சேனல் ஆல்ரெடி இருக்குது. ஐ கார்டில் லிங்க் இருக்கும், என்ன செக் பண்ணி பாருங்கள் கைஸ். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இப்போ நம்ம கேமராஸ் பற்றி பார்த்துடலாம். கேமராவுமே சரி, இங்கே எந்தவித அப்கிரேடும் பண்ணல கைஸ். 50 MP ட்ரிபிள் கேமரா செட்டப் மட்டும் தான் வந்திருக்காங்க. 50 MP பிரைமரி கேமரா, 8 MP விடங்கலாம் 2 MP மேக்ரோ சென்சர் தான் கொடுத்துருக்காங்க. இந்த கேமராஸ் பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் கைஸ், லாஸ்ட் ஜென்ரேஷன்லேயே பார்த்துட்டோம். ஸோ மேஜர் அவுட்புட் எல்லாமே நல்லா தான் இருந்தது, குறை சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. அண்ட் செல்ஃபி கேமராவுமே இங்கே 32 MP தான் கொடுத்துருக்காங்க, இதுவும் குறை சொல்கிற மாதிரி இல்லை. அண்ட் oppo reno சீரிஸ்னாவே நம்ம எதிர்பார்க்குறது சாஃப்ட்வேர் பேஸ்டு கேமரா ஃபீச்சர்ஸ். இங்கேயும் அதுக்கு எந்தவித பஞ்சமும் இல்லை. போக்கா ஃப்ளேர் வீடியோ, நைட் போர்ட்ரேட் அந்த மாதிரியான எஃபெக்ட்ஸும் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான எஃபெக்ட்ஸ்க்கெல்லாம் உங்களுக்கு ஃபேவரட்டாக இருந்ததுன்னா நீங்கள் இந்த மொபைலை அதை கன்சிடர் பண்ணலாம். அண்ட் கேமராவுமே நீங்கள் வாங்கினீங்கன்னா டிசப்பாயின்ட்மெண்ட் ஆக மாட்டீங்க. ஓரளவுக்கு டீசெண்டான கேமரா செட்டப்பே இருக்குது. அண்ட் கேமராஸில் எந்தவித அப்கிரேட் இல்லைனாலும் ஓரளவுக்கு டீசெண்டான கேமராஸ் தான் கொடுத்துருக்காங்க, அதில் எந்தவித குறையும் இல்லை. இப்போ நம்ம பர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்த்துடலாம். ஆக்சுவலாக அங்கே பர்ஃபார்மன்ஸில் மட்டும்தான் ஒரு சின்ன அப்கிரேட் இருக்குது. லாஸ்ட் ஜென்ரேஷன் MediaTek Dimensity 900 கொடுத்துருந்தாங்க. அண்ட் இப்போ நமக்கு Dimensity 1300 கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ப்ராசஸர் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ஓரளவுக்கு ஓகேவான ப்ராசஸர். அண்ட் இதில் மட்டும் இல்லை, 5G பேண்ட்ஸுமே நமக்கு நல்லா கொடுத்துருக்காங்க. அதாவது 12 5G பேண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஃபியூச்சர் ப்ரூஃபாக இருக்கும். 5G எப்போ இந்தியாவில் லான்ச் பண்ணாலும் உங்களோட பேண்டில் லான்ச் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டி இருக்குது. ஸோ இது ஒரு நல்ல விஷயம் இந்த மொபைலை பற்றி பேசும்போது. அண்ட் பேட்டரி பற்றி இப்போ நம்ம பார்த்துடலாம். பேட்டரி லாஸ்ட் ஜென்ரேஷனில் பார்த்த மாதிரி 4500 mAh பேட்டரி தான். பட் இங்கே சார்ஜிங் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 80 watt ஃபாஸ்ட் சார்ஜர் பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே ஒரு சின்ன அப்கிரேட் இருக்குது லாஸ்ட் ஜென்ரேஷனை கம்பேர் பண்ணும்போது. அண்ட் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் பார்க்கும்போது எந்த எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸும் இல்லை கைஸ். ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கூட கொடுக்கல, இது ஒரு பெரிய நெகட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லி ஆகணும். அண்ட் ப்ரைஸிங், இந்த மொபைலோட 8GB 128GB வேரியன்ட் 30,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் ஜென்ரேஷன் 30,000 தான் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக அப்கிரேடுன்னு பார்க்கும்போது எந்தவித அப்கிரேடும் இல்லை, பெருசாக சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை கைஸ். அந்த ப்ராசஸர் Dimensity 900 பதில் 1300 கொடுத்துருக்காங்க. அது ஒரு அப்கிரேட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் சார்ஜிங் ஸ்லைட்டாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி பெரிய அப்கிரேடுன்னு சொல்லிட்டு எந்த எதுவும் இல்லை. இப்போ நீங்கள் oppo reno 7 யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது செகண்ட்ஸில் நமக்கு 25Kக்கு போகும். அண்ட் அதுக்கு மேலே கூட போகலாம், அது மொபைல் கண்டிஷன்ஸை பொறுத்து இருக்குது. ஆவரேஜாக ஒரு 25Kக்கு போகும் வச்சுட்டா கூட நீங்கள் 5000 எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணி அந்த பர்ஃபார்மன்ஸ்க்காகவும் அந்த பேட்டரிக்காகவும் வாங்குறது ஒரு நல்ல மூவ் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஒரு 2K 3K எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட ஓகே, பரவாயில்ல, வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். பட் இப்போ தான் நீங்கள் ரெனோ சீரிஸில் ஒரு மொபைல் வாங்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் reno 8 கன்சிடர் பண்ணலாம் oppo reno 7க்கு பதில். இதுதான் என்னோட சஜஷனாக இருக்குது. ஓகே கைஸ், நீங்கள் சொல்லுங்கள், இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துருப்பீங்க. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு இந்த மொபைல் ஒர்த்தான மொபைலா இல்லை இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்க மற்ற மொபைல்ஸை கன்சிடர் பண்ணுவீங்களா? உங்களோட கருத்தை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அவ்வளோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன். நம்ம அப்படி பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், இன்ஃபர்மேட்டிவ்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் கொடுத்துருக்கோம். அப்படி பண்ணி நான் இது மாதிரியான வீடியோஸ் டெய்லி ஈவினிங் 4 o'clock நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். திங்க் பாசிட்டிவ், பி பாசிட்டிவ்.